வெல்கம் பேக் டு சினிசெக்ஸ். இன்றைக்கி எந்த படத்தோட ஐடியாலஜி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் வெளிவந்த பேட்ட படத்தோட ஐடியாலஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தில் வந்து அந்த ஓப்பனிங் சீக்வன்ஸ் இருக்குல்ல, அந்த சர்ச் ஃபைட்டு, அதில் வந்து ரஜினி முன்னாடி வந்து ஒருத்தர் நின்றுட்டு ஃபோன் பேசிகிட்டு இருப்பார். அந்த மாதிரி பையனை தான் தேடிட்டுருக்கோம், போட்டுருவோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி ஏதோ டைலாக் பேசுவோம். அப்படி ஆப்போசிட்டில் பின்னாடி வந்து பேட்டை நின்றுருப்போம். அப்படி ஹாஃப் ஃப்ரேமில் அவரோட கண்ணு மட்டும் தெரிஞ்சிட்ருக்கோம். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு சீனே நம்மளுக்கு எல்லாமே கிளைமேக்ஸே ரிவீல் ஆகிடுச்சு. அந்த பையன் பின்னாடி தான் நான் இருக்கேன், அவனுக்கு பாதுகாவலாக நான் பின்னாடி இருக்கேன் அப்படின்றத பேட்டை வந்து இருக்கார் அப்படின்னு சொல்லி டைரக்டர் காட்டியிருப்பார். படத்தில் வந்து மாலிகோட ஒய்ஃபோட அண்ணன் இருப்பார்ல, அந்த சாவு வீட்டில் டான்ஸ் ஆடுவார்ல, அதில் வந்து ஷார்ட் பண்ணிடுவார் அவங்க அண்ணனை. ஷார்ட் பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போயிடுவார். ஜெயிலுக்கு போகும்போது அவரோட ஷர்ட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 165ன்னு எழுதியிருக்கும், ஒரு நம்பர், கைதியோட நம்பர் எழுதியிருக்கும். அது வந்து தலைவரோட 165th ஃபிலிம், அதனால் அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக அப்படி வச்சுருக்காங்க. அந்த ஹாஸ்டல் காட்டுவாங்க. அந்த ஹாஸ்டல் காட்டும்போது அந்த அடியாக்கெல்லாம் உள்ளே வருவாங்க. உள்ளே வரும்போது அந்த ஃப்ரேமில் வந்து அந்த ஸ்பைடர் வெப்பு காட்டுவாங்க. அந்த வெப்பு வந்து அப்போ அந்த ஸ்பைடர் அதில் இருக்காது. அது என்ன அப்படின்னா, இவங்க வளைச்ச வலையில் வந்துட்டு பேட்டை விழுக போகிறாரு அப்படின்னு சொல்கிறதுக்காக சிம்பாலிக்காக அந்த ஷாட் வச்சுருப்பாங்க. அப்புறம் இன்னொரு டைம் வந்து பேட்டை உட்காந்துருப்பார். அப்போ வந்து அந்த வெப்பு காட்டுவாங்க. அந்த வெப்பில் அந்த ஸ்பைடர் இருக்கும். அதாவது பேட்டை விரிச்ச வலையில் அவங்க விழுக போகிறாங்க, விழுந்துட்டாங்க ஆல்மோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த சிம்பாலிக் ஷாட்டில் காட்டியிருப்பாங்க. படத்தில் வந்துட்டு இளமை திரும்பதே சாங் இருக்குல்ல, அந்த சாங்கில் வந்து கடந்து போகிறதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி டைலாக் பேசிகிட்டு இருப்பார் பேட்டை. அப்போது அடுத்த ஷாட்டே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஃபுல்லாக க்ரௌடெல்லாம் வந்துட்டு ஆப்போசிட்டில் நடந்து போவாங்க. அவங்க வந்து ஒழுங்காக நடந்து போவாங்க. பட் சிம்ரனும் நம்ம ரஜினியும் மட்டும் ஆப்போசிட்டில் நடந்து போவாங்க. இது என்னென்னா, அவங்களோட மனநிலை வேறு மாதிரி இருக்குது, இப்போ இவரோட மனநிலை வேறு மாதிரி இருக்குது. கடந்து போகிறதான் வாழ்க்கை அப்படிங்கிறத அந்த ட்ராவல், அந்த கடந்து போகிறதுல காட்டியிருப்பாங்க. அந்த உள்ளாலா சாங் இருக்குல்ல, அந்த உள்ளாலா சாங்கில் வந்துட்டு அனிருத் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் யூஸ் பண்ணாரோ, அது தப்லாவாக இருக்கட்டும், இல்லை சித்தார், கித்தார், அந்த மாதிரி என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் யூஸ் பண்ணாங்களோ, அந்த மவுத் ஆர்கன் எல்லாமே வந்து அந்த சாங்லேயே காட்டியிருப்பாங்க. யூஸ் பண்ணுறது அந்த சவுண்டு வரும்போது அந்த இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, ரியாலிட்டி ஹாஸ்டலில் வந்துட்டு சும்மா பாட்டு பாடி எங்கேருந்து மியூசிக் வரும், பசங்க போட்டால் தானே மியூசிக் வரும் அப்படின்றக்காக ரியாலிட்டியாக கார்த்திக் சுப்ராஜ் அந்த இடத்துல ஸ்பான்டேனிட்டியாக வச்சுருக்கிறாரு. ஃபயர்லாம் போட்டு பேட்டை உட்காந்துருப்பா. அப்படி அப்போ வந்து ஒரு சாங் ஒன்று அந்த ரேடியோவில் பாடிட்டுருக்கோம். அந்த பாசமலர் படத்துலேருந்து மலர்ந்து மலராத சாங் ஓடிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி தான் வந்துட்டு ஃபோனில் பேசியிருப்பா. அப்படி இந்த மாதிரி தங்கச்சிக்கிட்ட பேசியிருப்பா. அப்படி ஸோ தங்கச்சிக்காக தான் எல்லாமே அப்படின்றதான் அந்த சாங்கை போட்டு கட்டியிருப்பாங்க. சிங்கா சிங்கோட அப்பா அவருக்கார்ல, அவர் வந்து இந்த மாதிரி சொந்தக்காரங்களாம் உட்காந்து ஏதோ சொத்து பிரச்சனையோ பண பிரச்சனையோ ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கும்பொழுது நம்ம சிங்கா சிங் வந்து இப்படி விசிறியை வச்சு ஈயெல்லாம் ஓட்டிகிட்டு இருப்போம். அப்படி சூன்னு ஓட்டிகிட்டு இருப்பார். அப்போ ஓட்டிகிட்டு இருக்கும்போது பேரலாக என்ன நடக்கும் அப்படின்னா, அங்கே மகேந்திரன் இருக்கார்ல, அவர் அவங்க சொந்தக்காரங்கள்லாம் அடித்து இது பண்ணிகிட்ருப்பா. அப்படி போ அதெல்லாம் இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, நான் சொல்கிறதான் எல்லாமே அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் துரத்திட்டு இருப்பா. ஈயோட்டுற மாதிரி அதை ஒரு சிம்பாலிக்காக காட்டியிருப்பாங்க. சொந்தமாச்சே உட்கார வச்சு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். சும்மா நசன் முதல்ல எடுத்த காலி ஒண்ணு. அந்த பாம் பிளாஸ்ட்லாம் பண்ணுவார் இல்லையா, நார்த் சைட்லேருந்து ஆள்லாம் கூப்பிட்டு வந்துட்டு, அப்போ அந்த பாம் பிளாஸ்ட்லாம் ஆனதுக்கப்புறம் ஒரு ஷாட் வந்துட்டு க்ளோஸ்அப்பில் அந்த தொட்டில் இருக்குது, அந்த குட்டி தொட்டில் ஆடும்ல, அந்த தொட்டிலை மட்டும் காட்டியிருப்பாங்க. அது என்னென்னா, அந்த இப்போ குழந்தை இன்னும் சாகலை, ஸ்டில் அது இன்னும் உயிரோடு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த தொட்டில் ஆட்டுட்டு ஒரு ஷாட்டில் காட்டியிருப்பாங்க. மாலிகோட ஒய்ஃபுக்கு வந்துட்டு வலி வந்துடும், இந்த மாதிரி பிரசவம் பார்க்குறதுக்காக அந்த திருநங்கை வந்து ஏதாவது ஷார்ப்பான ஒரு டூல் ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ என்னென்னா, நம்ம சிங்கா சிங் போட்ட அந்த செயினை வந்து ரஜினி இப்படி எடுத்து கொடுப்பாரு, பேட்டை எடுத்து கொடுப்பாரு. அது என்னென்னா, இப்போ தொப்புள் கொடி அறுக்கிறாங்க, இவனே வந்து கடைசியில் உன்னோட கழுத்தை இருக்கிறக்கூடிய நிலைமைக்கு நீ தள்ளப்படுவ அப்படிங்கிறத ஒரு சிம்பாலிக்காக காட்டியிருப்பாங்க. ஓகே, படத்தோட கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வந்து இந்த மகா சிவராத்திரி எல்லாம் நடந்துகிட்ருக்கு, செலிப்ரேஷன்லாம் நடந்துகிட்ருக்கு அந்த ஊரில். அப்போ வந்து அப்போ அந்த பேரலாம் அந்த சீனை காட்டிப்பார். ரஜினி ரெடியாகிறது, இந்த மகா சிவராத்திரி, அந்த சிவன் 2 காட்டிப்பாங்க. சிவராத்திரின்னா என்ன நம்மளுக்கு நார்மலாகவே தெரியும். அன்றைக்கி வந்து சிவன் வந்துட்டு ஃபுல்லாக அந்த தாண்டவமெல்லாம் ஆடி முடிச்சுட்டு அன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கிறாரு. ஸோ அன்றைக்கி அவர் ரெஸ்ட் எடுக்கிறாரு, நம்மளாம் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதான் வந்துட்டு அந்த புராண கதைகளெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இதில் வந்துட்டு நம்ம சிவன் எல்லாம் ரெடியாகிறார், அப்படி தாண்டவம் மாறக்காக ரெடியாகிறாரு அப்படி சொல்லி காட்டியிருப்பாங்க. இன்னொரு ஷாட்டில் வந்து சிங்கா சிங் வந்து சொல்லியிருப்பா, அப்படி இன்றைக்கி எனக்கு மகா சிவராத்திரி, தூங்க மாட்டேன் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அது ரெண்டுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு தூக்கம்லாம் கிடையாது, மகா சிவராத்திரி.
படத்தில் வந்து ஃப்ளாஷ்பேக் போகும் இல்லையா, அந்த டைமெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எங்கேயுமே வந்து இயர்லாம் எங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் நம்ம டேரக்டர் ஸ்மார்ட்டாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த பேட்டியோட கையில் வந்து மீசா 109 அப்படின்னு சொல்லிட்டு பச்சை குத்திருப்பார். அது என்னென்னா அந்த பீரியடில் 1971 நடந்து இந்திரா காந்தி பீரியடில் நடந்துச்சு. அந்த மீசா ஆக்ட் அப்படிங்கிறது மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படிங்கிறது அதோட ஃபுல் அப்ரிவேஷனு. அது என்னென்னா, இப்போது நீங்கள் ரோட்டில் நடந்து போய்ட்டுருக்கீங்க, நீங்கள் குற்றவாளியா இல்லை வந்து நிரபராதியா அப்படின்லாம் எதுவுமே விசாரிக்கவே மாட்டாங்க. அந்த பதற்றமான சூழ்நிலையை வந்துட்டு யார் என்ன பண்ணுறாங்கன்னா கேள்வியே கிடையாது, தூக்கி உள்ளே போட்டுருவாங்க, ஜெயிலில் போட்டுருவாங்க. அதான் அந்த ஆக்டோட பிரின்சிபலான ஒரு ஐடியாவே. ஸோ அந்த விஷயம் வந்துட்டு அந்த ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு எந்த பீரியடில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆக்ட்லேயே காட்டியிருப்பார் டேரக்டர். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா ஹேட் சென்சேஷன் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி 1996 துருவங்கள் 16 விஸ்வரூபம் போன்ற வீடியோக்கெல்லாம் ஐடியா பண்ணியிருக்கோம், அதையும் போய் பாருங்கள். தேங்க்யூ ஃபார்